எஸ், ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் எ நியூ vlog. சொல்லி வச்ச மாதிரி 5:30க்கு வண்டி வந்துச்சு. ஆனால் வழக்கம் போல் நாங்கள் லேட்டு 6:30க்கெலாம் கிளம்பியாச்சு. நாங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ எல்லோரும் சேர்ந்து பிளான் போட்டு ஒரு ட்ரிப்புக்கு வெக்கேஷன் டைம்னால் பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் முப்பந்தல் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஃபேமிலி ட்ரிப்னால் கண்டிப்பாக ஒரு கோவில் பிளான் இருக்கும். முப்பந்தல் கோவிலில் காலையிலே போயிட்டு சாமி கும்பிட்டோம். ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் போனதுனால ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். எல்லோரும் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு எகெயின் நாங்கள் எங்களோட ட்ரிப் பிளான் கண்டினியூ ஆகுது. அடிக்கடி டூர் போவாங்க. ஆனால் நாங்கள் சென்னையில் இருக்கனால எங்களால் ஜாயின் பண்ண முடியாது. இப்போது வெக்கேஷனால் ஊருக்கு வந்தனால சரின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இங்கே வீட்டிலேருந்தே எல்லாமே எடுத்து அங்கே போய் சமைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். எங்கள் ஹோட்டல் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே சமையலுங்கிறது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். மாமாங்க எல்லாருமே சமையலில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டு தான். ஸோ எங்களுக்கு ரொம்ப டைமெல்லாம் ஆகாது. போனோமா ஒரு 1 ஹவரில் எல்லாமே சமைச்சிருவோம். போகிற வழியிலேயே மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. சண்டேனால் நிறைய ஷாப் இருந்துச்சு. சரி, அதில் சாப்பிட்ட இடத்து பக்கத்துலேயே ஒரு கடையில் மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு சமைக்கிற பிளேஸ் தேடி போயிட்டுருந்தோம். அப்போ அங்கே நியராக ஒருத்தங்க கிட்டே கேட்கும்போது இங்கே பக்கத்தில் தண்ணி நிறைய வரும், அங்கே போங்க, நல்ல பிளேஸ் நீட்டாக இருக்கும், அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் போய் பார்த்தா அவ்வளோ கண்ணீர் மாதிரி தண்ணி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி பக்கத்துலேயே வாழைத்தோட்டம், தண்ணியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்னு அங்கேயே வண்டியை நிறுத்தி சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆளுக்கு ஒரு வேலையை செய்யும்போது டக்குன்னு சமையல் முடிஞ்சிடும், ரொம்ப நேரம் எடுக்காது. அங்கே கொஞ்சம் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாமிங்கெல்லாம் சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு, தக்காளி கட் பண்ணிவிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க எல்லாருமே பிரித்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அங்கே இறங்கி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த வாழைத்தோட்டம் இருக்குல்ல, அந்த வாழைத்தோட்டத்துலேருந்து ஓனர் எங்கள் மாமாங்கிட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இப்படி வந்திருக்கோம், டூர் மாதிரி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் நல்லா பேசிவிட்டு அப்புறம் பார்த்தா அவங்க வாழைத்தோட்டத்துலேருந்து பழம்லாம் எடுத்து கொடுத்தாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் குக்கிங் வேலை போயிட்டு இருந்துச்சு. எப்போ போனாலும் திங்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வாங்கி வச்சுருவோம் ஒரு நாளுக்கு முன்னாடியே. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அந்த சிக்கன் மட்டன் வாங்குறதோட சரி, மிச்சம் எல்லாமே நாங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுவோம். பாத்திரம் எல்லாமே அங்கேயே விறகெல்லாம் இருந்துச்சு. அந்த ஓனர் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த விறகு மட்டும் எடுத்தோம். பாத்திரம் தட்டு இதெல்லாமே நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறனால அங்கே அலைச்சல் எதுவும் இருக்காது. நம்ம போகிறோமா, சமைச்சோமா, அப்புறம் கிளம்பிடுவோம். நம்ம வீட்டிலே தனியாக சமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி அது சமைக்கும்போது டைம் போகிறதும் தெரியாது. நமக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்.
மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்துட்டு ரசம், சாதம் இவ்வளோ தான் வச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா இங்கே சாப்பிட்டா அப்போது ஒரு 11:30க்கெல்லாம் முடிஞ்சிச்சு சமையல். சரி அப்போ யாரும் சாப்பிட வேணாம்னு சொன்னனால சரி நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சமைச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சின்ன வெங்காயம் எல்லாமே அங்கே போய் உரிச்சதான், எதுவுமே இங்கே பண்ணி எடுத்துகிட்டு போகலை. ஏன்னா அங்கே போயிட்டு நல்லா இருக்குமான்னு தெரியாது. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போயிடும். அங்கே போயிட்டு ரெடி பண்ணி அப்படியே போட்டுருவோம். அங்கே போய் எல்லாத்தையும் உரிச்சு எல்லாம் எடுத்து பண்ணி போட்டாச்சு. Our shoes on the golden ground. Sway in the autumn leaves. You are beautiful when you look at me. Can you feel my love? Can you feel my love? Oh, 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 oh. Can you feel my love? Can you feel my Dive in with me to the deep of the orange burn and lay in the autumn leaves. You are beautiful and you're all I. நாங்கள் சமைச்சதும் அந்த அண்ணாக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புனோம். அவங்க நிறைய வாழைப்பூ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. களக்காடு தலையணைக்கு தான் வந்திருந்தோம். ஸோ சண்டேனாலே எக்ஸ்பெக்டேஷனை விட கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. டிக்கெட்டு ஒன் பர்சனுக்கு 40 rupees. தண்ணி ஃப்ளோ இருந்துச்சு, அதனால் குளிக்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் நிறைய நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு இடம் பார்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது சாப்பிட்டாச்சு. எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. எங்கே போனாலும் சமையல்னால் எங்கள் அம்மா தான் நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. அதனாலே அவங்க இறங்கிடுவாங்க களத்தில். எல்லாம் நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டுருந்தோம். அப்புறம் வழியிலே ஒரு டீ கடையில் டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டுருந்தோம். ஸோ பிள்ளைங்கள்லாம் பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா போகும்போது எப்போவுமே சாமி பாட்டு தான். ஆனால் ஒரு கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சாங் மாறிடும். அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.